அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் 9வது நட்சத்திரம் ஆயில நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரம் கடகராசியில் உள்ளது. இந்த நட்சத்திரம் 4 பாதமும் கடகராசியில் உள்ளது. நட்சத்திர அதிபதி புத பகவான் ஆவார். ராசி அதிபதி சந்திர பகவான் ஆவார். ஆயில் நட்சத்திரம் ஆண் பெண் இருபாலருக்கும் எப்படி உள்ளது என்று பார்ப்போம். பெண்கள், இவர்கள் கடவுள் பக்தி அதிகம் உள்ளவர்கள், விரதம் இருப்பார்கள். அதிகப்படியானவர்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பார்கள். ஒரு சிலர் அரசு பணியில் வேலை செய்வார்கள். குறிப்பாக ஆசிரியராக பணிபுரிவார்கள். நல்ல புத்திசாலி, திறமசாலி. இவர்களுக்கு முன்கோபம் வரும். மாமியாருடன் சண்டை போடுபவர்களும் இவர்களே ஆவார்கள். டபுள் டிகிரி படித்தவர்கள். ஒரு சிலர் வாழ்க்கை சரியாக அமையவில்லை. சாப்பாட்டு பிரியர்கள். காதலில் இருந்து கஷ்டப்படுபவர்களும் இவர்களே ஆவார்கள். சொந்த வீடு பாக்கியம் உடையவர்கள். 60 வயதுக்கு மேல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்பவர்களும் இவர்களே ஆவார்கள். குறிப்பாக சிவபக்தர்களாக இருப்பார்கள். ஆண்கள் தாய்மை உள்ளம் கொண்டவர்கள். சொந்த வீடு பாக்கியம் உடையவர்கள். புத்திசாலி, திறமசாலி, கடவுள் பக்தி அதிகம் உடையவர்கள். சண்டை போடுவது, கேள்வி கேட்பது இவர்களுக்கு பிடிக்கும். டெக்னிக்கல் நாலேஜ் அதிகம் உடையவர்களும் இவரே ஆவார்கள். கண்களால் மிரட்டுபவர்கள். பெரும்பாலானோருக்கு தொப்பை இருக்கும். உடல்நலத்தில் அதிக அக்கறை கொள்பவர்களும் இவர்களே ஆவார்கள். காசு விஷயத்தில் சற்று கடுமையாக இருப்பார்கள். எண்ணெயில் செய்த பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிடுபவர்களும் இவர்களே ஆவார்கள். பள்ளி படிப்பில் அவரே தான். கல்லூரி படிப்பில் நன்றாக படிப்பார்கள். இவர்களில் 50% அரசு துறையில் பணிபுரிவார்கள். மன ஆழம் உள்ளவர்கள். கிராமத்திலிருந்து சிட்டில் வந்து வாழ்பவர்களும் இவர்களே ஆவார்கள். 10% வெளிநாட்டில் வேலை செய்வார்கள். 40% தனியார் துறையில் வேலை செய்வார்கள். காதல் செய்வார்கள். காதலில் பாதிப்புக்குள்ளாதவர்களும் இவர்களே ஆவார்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பார்கள். ஒரு சிலர் சிவப்பாகவும் ஒரு சிலர் கருப்பாகவும் இருப்பார்கள். காரசாரமான உணவை விரும்பி சாப்பிடுபவர்களும் இவர்களே. ஆயில்யம் 2-3 பாதம் முறையற்ற வாழ்க்கை வாழ்வார்கள். மனைவியை அடிப்பார்கள். உடல்நலத்தை அக்கறை இல்லாதவர்கள். தன் பெயரை கருத்துக் கொள்பவர்களும் இவர்களே ஆவார்கள். பொதுவாக அம்மா அப்பாவிடம் பாசம் உள்ளவர்கள். தப்பு செய்து மறைப்பதில் கெட்டிக்காரர்கள். 60 வயதுக்கு மேல் நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.